டேய் நீ அவளை கேள்றா. ஹே மேட் இன் சைனா. எங்க உன் ஃப்ரெண்ட் நந்தினி? தெரியாது போடா. நீ சொல்லடி. பாத்தியா மாமா அந்த சைனா பொம்மை எப்படி போய் சொல்றதுன்னு? டேய் இப்போ ஏன் நீ அவளை கலாய்க்கிற? டேய் இவகிட்ட போட்டு வாங்காம நந்தினி எங்க இருக்கான்னு எப்படா தெரியும்? எதுக்கு தெரியணும்? எதுக்கு தெரியணுமா? 8:59 டெய்லி நந்தினி ஆஃபீஸ்க்கு ஆஜராகிற டைம். இப்போ மணி என்ன ஆகுது? 11 o'clock. அதுக்கா கொமட்லே குத்துவேன். 11 மணி ஆகியும் அவ இன்னும் ஆஃபீஸ்க்கு வரலன்னா என்ன அர்த்தம்னு கொஞ்சம் யோசிச்சு பாடுறா. என்ன அர்த்தம்? பப்புக்கு போன ஹேங் ஓவரு இன்னும் தெளியலன்னு தானே அர்த்தம். டேய் என்னடா சொல்ற? இப்பதான் அவளுக்கு பொழுதே விடிஞ்சிருக்கும். நான் எங்க இருக்கேன் எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருப்பா. ஹேங் ஓவர் இறங்க மாட்டேங்குது, தலை வலிக்குது, தலை சுத்துதுன்னு அரை போதையில உளறின்னு இருப்பா. இல்ல அவனாண்ட எனக்கு தலை வலிக்குது ஏதாவது பண்ணி சரி பண்ணின்னு சொல்லியிருக்கலாம். டேய் உன் இஷ்டத்துக்கு வளராதரா. டேய் நீ வேற பப்புக்கு போனா அடுத்த நாள் கார்த்தால இப்படித்தானே விடியும். ஒண்ணு இந்நேரம் அவளுக்கு லைம் ஜூஸ் கொடுத்துருப்பான். இல்ல இன்னும் கொஞ்சம் நல்லவனா இருந்திருந்தா ஈரத்துணிய புழிஞ்சு அவ தலையில வச்சு ஒத்தரம் கொடுத்துருப்பான்டா. 2 பேரும் இன்னும் கூட வரலன்னா என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ. எனக்கு ஆடி ஆடி கை கால்லாம் வலிக்குது கிருஷ். அங்க பாருங்கண்ணா அவன் கூட தான் வரா. என்ன 2 பேரும் இவ்வளவு லேட்டா வரீங்க? அது நாங்க பாஸ் நீங்களே லேட்டா வந்தா எப்படி? நாங்க 2 பேர் லேட்டா வந்தோம். யார் உங்ககிட்ட சொன்னா? 11 o'clock வந்தா அது லேட்டு தானே. கிருஷி ஏற்கனவே எனக்கும் சேர்த்து ஆஃப் டே பர்மிஷன் போட்டுட்டாரு. சொல்ல போனா நாங்க 1 hour முன்னாடியே வந்துட்டோம். பாத்தேலா ப்ரீபெய்டு கார்டு மாதிரி எல்லாத்தையும் ப்ரீ பிளான்டா பண்ணிட்டான்னா அவன் நந்தினிய பப்பு கழிச்சுன்னு போயிருக்கான். நான் சொன்ன அங்க ஒரு உண்மைதான் போல இருக்க. பாஸ் கிரிக்கெட்டர், செலிபிரிட்டி, சினிமா ஆக்டர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு தெரியுமாமே. அப்போ நேத்து நைட் எல்லாரும் வந்தாங்களா? அது ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? உங்க ஃப்ரெண்டு கிட்டே கேளுங்க. Thank you so much கிரிஷ். இந்த மாதிரி ஒரு ஃபன்ன என் லைஃப்ல பார்த்ததே இல்ல. நேத்து தான் என் லைஃப்ல பெஸ்ட் டே. Thank you so much கிரிஷ். You welcome. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நைட் என்னதான் லூட்டி அடிச்சாலும் ஆபீஸ்க்கு கரெக்டான டைமுக்கு உன்னை கூட்டிட்டு வந்துட்டல. தட்ஸ் கிரிஷ். சான்ஸே இல்ல கிரிஷ். இனிமே நான் உன்னை நம்பி எங்க வேணா வருவேன். அப்போ சீக்கிரமா நம்ம நிறைய பார்ட்டிக்கு போறோம்னு சொல்லு. என்ன? எஸ் கண்டிப்பா. அண்ணா அவன் கண்ட இடத்துக்கு கூப்பிடுறான். இவளும் மந்திரி சுட்டா மாதிரி எங்க கூப்பிட்டாலும் வரேங்கிறா. என்னதானே நடக்குதுங்க? எனக்கு நிறைய வேலை இருக்கு. gotta go. Okay? Yeah. And Nandi. Call me. Okay Krish, I call you back. Bye bye. ஏய் என்னடி சும்மா சொல்றேன்னு பார்த்தா நிஜமாவே கிரிஷ் கூட பப்புக்குலாம் போயிருக்க? அதுவும் குரூப்ல அவனோட சேர்ந்த மாதிரி செல்ஃபிலாம் எடுத்து அப்லோட் பண்ணிருக்க. நீயா நந்தினி இதெல்லாம் பண்றது? இப்ப தெரியுதா இப்ப நான் எவ்வளவு பெரிய கெத்துன்னு? நானும் ஸ்டைலான பொண்ணுதான். நானும் ஹிப் அண்ட் ஹேப்பனிங் பொண்ணுதான். இந்த ஆபீஸே பெஸ்ட் பெஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கே அந்த கிரிஷ், அவனே என் பின்னாடி சுத்துறான்னா அப்போ நான் யாரடி? டேய் அவ என்னதான்டா இன்டைரக்டா குத்தி காட்டுறான். இன்டைரக்டா இல்லனா அவ டைரக்டாவே உங்களை தான் குத்தி கிழிச்சின்னு இருக்கா. சந்தேகமே இல்ல, நீ பெஸ்டோ பெஸ்ட். அது உனக்கு புரியுது. சில மரமடைகளுக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குதே. மாப்பிள இப்ப கூட அவ மறைமுகமா உன்னை மரமண்டன்னு சொல்லல, நேரடியா தான் சொல்றா. ஏய் வாயை மூடு. ஓகே. ஹே அப்போனா நீங்க நைட் ஃபுல்லா டான்ஸ் ஆடிட்டே இருந்தீங்களா? டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்களாவா? பட்டைய கிளப்பிட்டோம். ஆமா நீ அந்த பிக்சர்ஸ்ல இன்னும் பார்க்கவே இல்லையா? அந்த மாதிரி போட்டோஸ்லாம் நீ குரூப்ல போடவே இல்லையேடி. ஓ ஆமால, அதெல்லாம் ஸ்பெஷல் பிக்சர்ஸ் டி. அதனால தான் நான் குரூப்ல போடல. இங்க பாரு. ஏய்
சூப்பர். சூப்பர். டேய், இப்ப எதுக்குடா குரங்கு மாதிரி எட்டி எட்டி பாத்துட்டு இருக்க? அதுக்கு இல்ல, ஏதாவது தப்பா இருக்கும்னு பார்த்தேன். தப்பா? அப்படியே ஒரு ரப்பு. டான்ஸ் ஆடுறது தப்பாடா? உனக்கே நான் அனுப்புற. தைரியம் இருந்தா நீயே பாரு. பாத்துட்டு வயித்தறிச்சல செத்துறாத. மாமா, ஐ திங்க் ஷீ இஸ் டைரக்ட்லி டாக்கிங் டு யூ. நான் வெறும் ஒப்புக்கு சப்பானி தான் போல இருக்கே. வந்துருத்து ஜி தமிழ் டான்ஸ் ஜோடி டான்ஸ் வந்துருத்து. மாப்பிள்ள, நீ கூட இந்த ஆட்டம் ஆடினது இல்லையடா. பா, ఏమి పోసు, ఎంత మాసు, భలే స్టెప్పు. అయితే తప్పు. இந்த டான்ஸ் பேரு சால்சா. மாப்பிள்ள, அது சால்சா இல்லடா, அந்த கிறிஷோட ஜல்சா. அவன் தான் நல்லா ஏமாத்திட்டு இருக்கான்னா, இந்த பாப்பாவும் நல்லா ஏமாந்துட்டு இருக்கு பாரு. ஏ ஜெனி, உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? அவதான் ஏதோ காமிச்சிட்டு இருக்கான்னா நீ அதை ஊத்து ஊத்து பாத்துட்டு இருக்க. எவ்வளவு நல்ல பொண்ணு நீ. ஏ ஜெனி, இந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட் பசங்க மாதிரி உன்னை பார்த்துட்டு என்கிட்ட பேசுற வேலை இங்க வேணான்னு சொல்லு. எதுவா இருந்தாலும் முகத்துக்கு நேரா பேச சொல்லு. ஏய், நேரா தான் பேசிட்டு இருக்கேன். உன்னால ஒழுங்காவே இருக்க முடியாதா? அவன் தான் பப்பு கூப்பிடுறான்னா நீயும் கூட போய் ஆடிட்டு வர. இதான் ஒரு நல்ல பொண்ணோட லட்சணமா? ஹலோ, பப்புக்கு போற பொண்ணுங்களா கெட்ட பொண்ணுங்களும் கிடையாது, போகாத பொண்ணுங்களா நல்ல பொண்ணுங்களும் கிடையாது. ஐம் above 18. எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் தெரியும். நான் கட்டிக்க போற பையனுக்கு இதெல்லாம் பிடிக்கலனா நான் போக மாட்டேன். ஆனா இதெல்லாம் வந்து என்ன கேள்வி கேட்கறதுக்கு நீங்க யாரு சார்? மச்சான், பின்னிட்டோ. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க என்ன கட்டிக்க போறீங்களா இல்ல லவ் பண்ண போறீங்களா? இல்ல இதுக்கு முன்னாடி என்ன லவ் பண்ணிருக்கீங்களா? அப்படி இருந்தா சொல்லுங்க. இந்த பப்புக்கு போறது, பார்ட்டிக்கு போறது இதெல்லாம் நான் இப்பவே விட்டுறேன். முடியலல்ல, அப்போ என்ன வேவு பாக்குறத விட்டுட்டு ஒழுங்கா உங்க வேலைய பாருங்க. ஏய் நந்தினி, நந்தினி நில்றி. என்ன மச்சான் இப்படி சொல்லிட்டு போறா? அது எப்படி டாடி? முத்துவோட பையில சந்தோஷோட வைர மோதிரம் வந்திருக்கும். ஒருவேளை செல்வியே இப்படி பண்ணிருப்பாளோ? செல்வியும் பண்ணிருக்கலாம், சந்தோஷ் கூட இத பண்ணிருக்கலாம். என்னது? என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. சந்தோஷ்க்கு முத்து மேல அப்படி என்னங்க வெறுப்பு? ஏய், சந்தோஷ் முத்து எதுக்கு வெறுக்க போறான்? ஒருவேளை மாயா சந்தேகப்படுற மாதிரி அவனுக்கு கண்ணு தெரிஞ்சிருந்தா இந்நேரம் செல்விதான் முத்துங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அட ஆமால. அவன் பொண்டாட்டிய அவன் எப்படி வேலைக்காரி மாதிரி வேலை செய்ய விடுவான்? அண்ணா, சந்தோஷ் நம்மளை விட பெரிய கிரிமினலா இருப்பானோ? நம்ம வளர்த்த பையன் நம்மள மாதிரி தானே இருப்பான். செல்வி பிளான் பண்ணியிருந்தாலும் சரி, சந்தோஷ் பிளான் பண்ணியிருந்தாலும் சரி, ஆபத்து என்னமோ நம்ம மாயாவுக்கு தான். தன்னை நோக்கி வர ஆபத்து யாரால வருதுன்னு தெரியாதவன் தான் உலகத்திலே பெரிய முட்டாள். செல்வி மட்டும் இத செஞ்சிருந்தா அவ செத்தா. அறிவு, நீ போய் நான் சொன்ன வேலையை முதல்ல செஞ்சு முடி. சரிண்ணே. டாடி, என்ன பண்ண போறீங்க? வேடிக்கை மட்டும் பாரு. இன்னைக்கு என்ன பிளான் பண்ணிருக்கானுங்கன்னு தெரியலையே. டாடி, என்ன இது? டியூப் லைட் எல்லாம் உடைச்சுக்கிட்டு யார் காலையாவது குத்த போகுது. தட்ஸ் a point, மாயா. எனக்கு புரிஞ்சிருச்சு. இத மட்டும் சந்தோஷ் மெதிச்சான்னா அவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு அர்த்தம். அப்படின்னா
கண்ணு தெரியாதவனுக்கு முத்துங்கிற செல்விங்கிற வித்தியாசம் தெரியாது. அப்ப நிச்சயமா அவன் முத்துவை வெளியே அனுப்பிட்டு செல்வியை காப்பாத்துறதுக்கு அவன் எந்த பிளானும் செஞ்சிருக்க மாட்டான். கூட்டி கழிச்சு பார்த்தா இத மெதிச்சிட்டான்னா சந்தோஷ் தப்பிச்சிட்டான். அந்த செல்வி ஃப்ராடே மாட்டிக்குவா. ஒருவேளை அவன் மிதிக்கலனா அவனே மாட்டிக்குவான். நோ வே டாடி. சந்தோஷ் இத மெரிச்சானா அவன் கால்ல ரத்தம் வரும். சந்தோஷ்க்கு ஒரு சின்ன அடிபட்டாலும் என்னால அது தாங்க முடியாது. நோ நோ, இந்த டெஸ்ட் வேண்டாம். வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க. எதுவும் ஆகாம நான் நோ பாத்துக்கிறேன். டாடி நோ. மாயா, இந்த ரிஸ்க் நம்ம எடுத்தாதான் சந்தோஷ் நம்மள ஏமாத்துறானே இல்லையான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இவ்வளவு நாளா உன்னை ஏமாத்திட்டு இருந்தான்ல, அவனுக்கு வலிக்கிற வலியை விட உனக்கு வலிக்கிற வலிதான் ஜாஸ்தியா இருக்கும். அதெல்லாம் எங்களால ஏத்துக்கவே முடியாது. டாடி மாயா, இந்த விஷயத்துல நீ அமைதியா இரு, நாங்க பாத்துக்கிறோம். உனக்கு சந்தோஷ் முக்கியம்னா எங்களுக்கு நீதான் முக்கியம். அதுக்காக நாங்க எந்த ரிஸ்க வேணா எடுப்போம். அதுக்கு இல்ல அங்கிள். மாயா, எமோஷனல் இடியட் மாதிரி பிஹேவ் பண்ணாத. இன்னும் 5 நிமிஷத்துல முத்து ஃப்ராடா இல்ல சந்தோஷ் ஃப்ராடான்னு நாங்க கண்டுபிடிக்கிறோம். அறிவு, சந்தோஷ்க்கு கால் பண்ணு. சரிண்ணா. அட பாவீங்களா? ஐயோ டாடி, என்ன டாடி இதெல்லாம்? மாயா, கொஞ்சம் அமைதியா இரு. அவனுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்றோம்ல. சொல்லுங்க அங்கிள். கொஞ்சம் கீழே இறங்கி வரியா? பேங்க் அக்கௌண்ட் சம்பந்தமா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் சந்தோஷ். நாளைக்கு டைம் ஆயிடுச்சுன்னா பேங்க் க்ளோஸ் பண்ணிடுவான். கொஞ்சம் அர்ஜென்ட்டான விஷயம். கீழே இறங்கி வரியா சந்தோஷ்? வந்துறது சந்தோஷ். சரி அங்கிள். வாரான். சந்தோஷ், அப்புறம் நீ கொஞ்சம் டாடி, எனக்கு தெரியாது. சந்தோஷ்க்கு ஒண்ணும் ஆக கூடாது. ஒண்ணும் ஆகாது மாயா. அங்கிள், டாக்டர் நம்பரை ரெடியா வச்சுக்கோங்க. அதெல்லாம் ரெடியா இருக்கு மாயா. படியில கிளாஸ் பீசஸ் போட்டிருக்கானுங்க. நமக்கு கண்ணு தெரியுதா இல்லையான்னு செக் பண்றானுங்களா? இப்போ இதை மிதிச்சாதான் நமக்கு கண்ணு தெரியலன்னு நம்புவாங்க. இப்போ என்னோட வலி வேதனையெல்லாம் பார்த்தேன்னா இவனுக்கிட்ட நம்ம மாட்டிக்குவோம். இத்தனை நாளா நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். என் செல்வி பட்ட அத்தனை கஷ்டமும் வீணா போயிடும். செல்விக்காக இதை மட்டும் இல்லை, என்ன வேணாலும் நான் செய்வேன். அறிவு, டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. மாயா, அவசரப்படாத. செல்வி, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? போய் டெட்டால் எடுத்து வாங்க. சரி மாயா. மாயா, செல்வி, சீக்கிரம் வாங்க டாக்டர். சொல்லிட்டேனே, வந்துட்டு இருக்கேன். ஹே, மாயா. ஐயோ, சந்தோஷ். டாக்டர், எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அவங்க ஒய்ஃப் மட்டும் இங்க இருக்கட்டும், மத்தவங்களாம் வெளியில இருங்க.
சந்தோஷ் கொஞ்சம் பொறுத்துக்கோ சந்தோஷ். ஐயோ டாக்டர், வலிக்குது டாக்டர். செல்வி டாக்டர், வலிக்குது டாக்டர். சந்தோஷ் கொஞ்சம் பொறுத்துக்கோ சந்தோஷ். ரொம்ப வலிக்குது செல்வி. டாக்டர் அவருக்கு வலிக்காம எடுங்க டாக்டர். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சந்தோஷ் கொஞ்சம் பொறுத்துக்கோ சந்தோஷ். டாடி, சந்தோஷ்க்கு பயங்கரமா ப்ளீட் ஆகுது டாடி. ஒன்னும் ஆகாது மாயா, அதான் டாக்டர் வந்துட்டார்ல, அவரை பார்த்து பாரு. அழாத மாயா, கண்ணாடியில அதான் கொஞ்சம் டீப்பா இறங்கிருக்கு, இல்லைன்னா இவ்வளவு ப்ளீட் ஆகாது. அறிவு. டோன்ட் வரி சந்தோஷ், கிளாஸ் பீசஸ் சின்ன சின்னதா நிறைய இன்சர்ட் ஆயிருக்கு. டோன்ட் வரி, எல்லாத்தையும் எடுத்துடலாம். எல்லா பீசஸையும் எடுத்துடலாம். கொஞ்சம் பெயின் இருக்கதா செய்யும். ஐயோ சந்தோஷ் கொஞ்சம் பொறுத்துக்கோ சந்தோஷ். சந்தோஷ்க்கு எதுவும் ஆகாதுன்னு சொன்னீங்க, பாருங்க அவன் எப்படி வேதனை பண்றான்னு பாருங்க. அவனுக்கு வலிச்சா என்னால தாங்க முடியாது, நீங்க தானே சொன்னீங்க. பாருங்க சந்தோஷ் எப்படி துடிக்கிறான்னு பாருங்க. இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம் மாயா. நானா? ஆமா, சந்தோஷ்க்கு கண்ணு தெரியும், நீதானே சந்தேகப்பட்ட. சந்தோஷ் கொஞ்சம் பொறுத்துக்கோ சந்தோஷ். அவன் படிக்கிறான், கரெக்டா என் பேரை சொல்லி கூப்பிடுறான்னு முதல்ல சந்தேகப்பட்டது நீதானே. அது என்ன சின்ன சந்தேகமா? நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் புரட்டி போடுற விபரீதமான சந்தேகம். அதனாலதான் இவ்வளவு பெரிய ரிஸ்கான டெஸ்ட் எல்லாம் நாங்க வச்சோம். கிளாஸ் பீசஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு, இனிமே பயப்பட தேவையில்ல. ஐயோ டாக்டர், ஸ்லோ ப்ளீஸ். சந்தோஷ் எப்படியோ சந்தோஷ்க்கு கண்ணு தெரியலன்னு 100% உறுதி ஆயிடுச்சு. என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்ற? 3 இன்ச் கிளாஸ் பீஸ் அவன் பாதத்துல ஏறி இருக்கு. அந்த மாதிரி கிளாஸ் பீஸ உடைச்சு போட்டா நீ அதுல நடப்பியா? ஐயோ, அத பார்த்த அடுத்த நிமிஷமே எனக்கு கண்ணு தெரியும், என்ன மன்னிச்சிடுன்னு கைய தூக்கிடுவேன். மாயா, இந்த அளவுக்கு வலி இருந்தா யாராலையும் பொறுத்துக்கவே முடியாது, சான்ஸே இல்ல. அவனுக்கு நிச்சயமா கண்ணு தெரியாதுன்னு தான் எனக்கு தோணுது. எனக்கும் அப்படித்தான் தோணுது. ஆபத்துன்னு தெரிஞ்சிருந்தோம் கிளாஸ் பீஸ மிதிக்கிற அளவுக்கு யாராலையும் நடிக்க முடியாது. கிளாஸ் பீசஸ் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு, எதுவும் பிரச்சனை இல்லை. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோம்னா பெயின் குறையும். ஓகே டாக்டர். ஷர்ட்டை கட்டுங்க. பொறுத்துக்கோ. அவ்வளவுதான் அவ்வளவுதான், நல்லா தேய்ச்சி விடுங்க. ஷர்ட் போட்டுக்கோ சந்தோஷ், சரியாயிடும். ஓகே சந்தோஷ், இனிமே பயப்பட தேவையில்ல. நான் கொஞ்சம் மெடிசன் தரேன், அதை சாப்பிடுங்க. 1 வீக்ல சரியாயிடும். ஓகே டாக்டர். மாயா, நீ சந்தேகப்பட்ட மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, நிச்சயம் அவன் பிளைண்ட் தான். அவனுக்கு கண்ணு தெரிஞ்சிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? சோ சந்தோஷ்க்கு கண்ணும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. அந்த செல்வி தான் சந்தோஷோட மோதிரத்தை திருடி முத்துவோட கதையை முடிச்சிருப்பான். அப்போ அந்த செல்வி கதையை நான் முடிக்கிறேன்.